நேர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரேண்டம் ஃபேக்ட்ஸ் பற்றி தான் நம்ம ஷோவில் பேச போகிறோம். ஸோ வாங்க ஷோக்குள்ளே போகலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹாட் வாட்டரை வந்து எப்போல்லாம் தேடுவோம் அப்படின்னு பார்த்தா வந்து எதர் நம்மளுக்கு வந்து ஃபீவராக இருக்கணும், இல்லை வந்து கோல்டு ரொம்ப ஹெவியான கோல்டாக இருக்கணும், இல்லை வின்டர் சீசனில் வந்து நம்ம வந்து ஹாட் வாட்டர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஆனால் சர்வே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் வாட்டரை விட ஹாட் வாட்டர் தான் ரொம்பவே ஹெவியானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னையோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா வந்து சூரியோதயம் தான். வாங்க போகலாம். இன்று 30/12/2016 வெள்ளிக்கிழமை, துர்முகி வருடம் மார்கழி மாதம் 15ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:12 ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி பிற்பகல் 2:28 வரை பிரதமை, பிறகு துவிதியை. நட்சத்திரம் பிற்பகல் 2:06 வரை பூராடம், பிறகு உத்திராடம். சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, பகல் 1 மணி முதல் 4 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் ரிஷபராசிக்கு. சவுண்ட் பார்த்தீங்கன்னா ஏரில் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இல்லையா? ஆனால் சவுண்ட் வந்து ஸ்டீலில் வந்து 15 டைம்ஸ் ஏரை விட ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும் அப்படின்னு நம்ம சர்வே சொல்லியிருக்காங்க. ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடிய விஷயம்தான் இது. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா லலிதாம்பிகைக்கு 1000 பேர்கள் இருக்குது. அந்த பேர்களோட காரணங்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்ல வராரு நம்மளோட இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன். இது ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம். ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனி காலை வணக்கம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் அன்னையின் 1000 திருநாமங்கள். ஒவ்வொரு நாளும் அருமை திருநாமங்களை தேன்போல இனிக்கக்கூடிய அற்புத திருநாமங்களை நாம் சிந்திக்கக்கூடிய மாபெரும் பேற்றினை பெற்றிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய அற்புத திருநாமம் ஓம் துர்காயே நமக. எல்லோருக்கும் தெரிந்த திருநாமம். துர்கமன் என்கின்ற அரக்கனை அழித்ததாலும் துன்பங்களிலே இருந்து பக்தர்களை காப்பாற்றுவதனாலும் தேவிக்கு துர்கா என்ற திருநாமம். எத்தனையோ அரக்கர்கள் இந்த உலகத்திலே தோன்றிக்கொண்டே இருக்கிறார்கள். பராசக்தி தன்னுடைய மிகப்பெரிய கருணையினாலே அவர்களையெல்லாம் அழித்து ஆட்கொள்ளுகிறாள். அழிப்பதற்கும் கருணை வேண்டும். மிக அழகாக வள்ளுவன் தான் சொன்னான். வள்ளுவன் போலே இந்த உலகத்திலே ஒரு அருமையான கவிஞனை யார் தர முடியும்? அதனாலே தான் பாரதி சொன்னான், வள்ளுவன் தன்னை உலகினிற்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று சொன்னான். நீங்கள் எந்த கேள்விக்கு விடை தேட வேண்டும் என்று சொன்னாலும் திருக்குறளை பிரட்டி பாருங்கள். தமிழ் கூறும் நல்லுலகத்திலே அடுத்த தலைமுறைக்கு தமிழ் தெரியாது என்ற சூழ்நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய அவலமான காலத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த நாட்டிலே வாழ்ந்தாலும் நாம் தமிழ் சொல்லித்தர வேண்டும். இப்பொழுதெல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா? பிற நாடுகளிலே தமிழ்நாடு அல்லாத, இந்தியா அல்லாத, பாரதம் அல்லாத பிற நாடுகளிலே வாழக்கூடிய குழந்தைகளெல்லாம் மிக அழகாக தேவாரம், திருவாசகம், திருக்குறளை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிற்குள்ளே தமிழ் பேசத் தெரியாது, எனக்கு தமிழ் படிக்க தெரியாது என்று சொல்லக்கூடிய அவலமான சூழ்நிலையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். பெற்றோர்கள் தமிழர்களாக இருந்தால் தயவு செய்து பிள்ளைகளுக்கு தமிழை கற்றுக் கொடுங்கள், திருக்குறளை கற்றுக் கொடுங்கள். அதுதான் மிக முக்கியமான விஷயம். திருக்குறள் மிக அற்புதமாக சொல்லுகிறது. இந்த உலகத்திலே எல்லா விஷயங்களுக்கும் தீர்வு சொல்லுகிறது, எல்லா விஷயங்களுக்கும் விடை சொல்லுகிறது. எந்த நிலையிலே மனிதன் சோர்ந்து போயிருந்தாலும் அவனை எழுப்பக்கூடிய அருமையான செய்தியை நமக்கு திருக்குறள் தான் எடுத்து சொல்லுகிறது. அப்படி மனிதன் துன்பத்திலே இருக்கிற பொழுது அவனை துன்பத்திலே இருந்து வெளிக்கொணரக்கூடிய மாபெரும் ஆற்றல் தமிழ் மறை, தமிழ் வேதம் என்று சொல்லக்கூடிய திருக்குறளுக்கு இருக்கிறது.
திருவள்ளுவர் மிக அழகாக மிக தெளிவாக ஒவ்வொரு விஷயத்திற்கும் விடை தந்து கொண்டே இருக்கிறார். மனிதன் துன்பங்களிலே இருந்து விடுபட வேண்டும், துக்கத்திலே இருந்து விடுபட வேண்டும், ஞானப்பாதையை நோக்கி நடக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அரக்கர்கள், இந்த அசுரர்கள், இவர்களை எல்லாம் கருணையினாலே தேவி அழிக்கிறாள். அறத்திற்கும் அன்பு சால்வு என்ப அரியார் மரத்திற்கும் அகுதே துணை என்று சொன்னார். அறக்கருணை மரக்கருணை என்று பிரித்த பெரியவர்கள் விளக்கம் சொன்னார்கள். அறத்திற்கும் அன்புதான் இந்த உலகத்திலே ஆணிவேர், மரத்திற்கும் அரியார் மரத்திற்கும் அகுதே துணை என்று சொன்னார். அப்படித்தான் பராசக்தி மரக்கருணையினாலே அரக்கர்களை ஆண்டு கொண்டாள். அதிலே துர்கமன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கன், அவன் என்ன செய்தான்? நீண்ட நாள் தவம் செய்து பிரம்மதேவனிடத்திலே வரம் பெற்றான். வேதங்களை எடுத்து கொண்டு போய் ஒழித்து வைத்து கொண்டான். தேவாதி இந்திரர்களை எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே அடக்கி ஆண்டு கொண்டிருந்தான். அவனை அணுக முடியாத அளவிற்கு கோட்டை போலே தன்னுடைய சூழலை உருவாக்கி கொண்டான். துர்க்கம் என்று சொன்னால் கோட்டை என்று பெயர். ஆகையினாலே அவனுக்கு துர்கமன் என்ற பெயர் வந்தது. அப்படி கோட்டை போல யாரும் அணுக முடியாத சூழ்நிலை இருக்கிறது. அந்த கோட்டை போல இருக்கக்கூடிய அந்த அரக்கனை தேவி அழித்தாள். தேவி தன்னுடைய மரக்கருணையினாலே அழித்தாள். ஆகையினாலே தேவிக்கு துர்கா என்கின்ற திருநாமம் வந்தது. இது ஒரு வகையான செய்தி. மற்றொரு வகையான செய்தி, துர்கா என்று சொன்னால் தன்னுடைய பக்தர்களை, இந்திராதி தேவர்களை விடுவித்து காப்பாற்றினாள். அப்படித்தான் இன்றும் கூட அவள் காப்பாற்றி கொண்டிருக்கிறாள். 9 வயதுள்ள கன்னிக்கு துர்கா என்கின்ற திருநாமமும், அவளை நாம் நவமியிலே வழிபாடு செய்து பலன் பெற வேண்டும் என்று சொல்லி காஞ்சி மகா பெரியவர்கள் அருள் பாலித்திருக்கிறார்கள். நீங்கள் காஞ்சிபுரத்திற்கு சென்றால் காஞ்சிபுரத்தினுடைய காமாட்சி அம்மன் கோயிலுக்கு நுழைகிற பொழுது துர்க்கையின் மேலே மிக அழகான பஞ்சரத்தனத்தை காஞ்சி மகா சுவாமிகள் இயற்றி இருக்கிறார்கள். அதை அங்கே எழுதி போட்டிருக்கிறார்கள். நீங்கள் அவசியமாக அதை பாராயணம் பண்ண வேண்டும். அப்படிப்பட்ட அருமையான துர்கா பஞ்சரத்தனம். தேவியினுடைய நாமம் அந்த துர்கா. நெடுநாட்களாக மழை பெய்யாத சூழ்நிலையிலே காஞ்சி மகாசுவாமி இடத்திலே கேட்டார்கள், இந்த திருநாமத்தை சொல்லி பாராயணம் செய்தால் மழை வரும் என்று கேட்டார்கள். அதற்கு மிக அழகாக லக்ஷ்மி அஷ்டோத்திரம், சரஸ்வதி அஷ்டோத்திரம், அம்பிகையினுடைய அஷ்டோத்திரம், 3 வகையான அஷ்டோத்திரங்களிலும் நிறைவாக வரக்கூடிய நாமங்களை தொகுத்து ஒரு ஸ்லோகம். ஓம் நவதுர்காயே நமக, ஓம் மகாகாளியை நமக, ஓம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயே நமக, ஓம் திரிகாலஜான சம்பன்னாய நமக, ஓம் புவனேஸ்வரியை நமக. இந்த திருநாமங்களை தொகுத்த அருமையான நாமம் ஓம் நவதுர்காம் மகாகாளீம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாம் திரிகாலஜான சம்பன்னாம் நமாமி புவனேஸ்வரீம் என்கின்ற திருநாமம். இதை நீங்கள் தொடர்ந்து பாராயணம் செய்தால் மழை வரும் என்று சொன்னார்கள். இப்பொழுதும் தமிழ்நாட்டிலே மழைக்காக நாம் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக மழை வேண்டும். இப்பொழுது பயிர் பச்சையெல்லாம் காப்பாற்ற முடியாது என்று விவசாயிகள் கூட என்னிடத்தில் நிறைய பேர் சொன்னார்கள். நான் சொன்னேன், பயிர் பச்சைகளை காப்பாற்றுவது ஒரு பக்கம் இருந்தாலும் கோடை காலத்திலே ஆடு மாடுகளுக்காக தண்ணீர் வேண்டும். நம்முடைய நிலத்தடி நீர் குறைந்து கொண்டே போகிறது, அதற்காக மழை வேண்டும். இப்பொழுதும் தாமதம் ஆனாலும் பரவாயில்லை, மழை வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நாம் இந்த ஸ்லோகத்தை சொல்லி பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்போம். இது காஞ்சி மகா சுவாமிகள் மழை பொழிவதற்காக சொன்ன ஸ்லோகம். ஓம் நவதுர்காம் மகாகாளீம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாம் திரிகாலஜான சம்பன்னாம் நமாமி புவனேஸ்வரீம் என்று சொல்லக்கூடிய அருமை திருநாமம். அப்படி தேவிக்கு துர்கா என்ற ஒரு நாமத்தை மிக அழகாக சொல்லி வைத்தார்கள். இந்த துர்காவினுடைய பேரருள் பெற்றால்தான் வெற்றியை பெற முடியும். விஜயதசமி என்று சொல்லக்கூடிய வெற்றி திருநாளிலே துர்க்கையினுடைய அருளை பெற்று தான் அர்ஜுனன் என்ன செய்தான்? வெற்றி பெற்றான். 12 ஆண்டுகள் கானகத்திலே திரிந்து வாழ்ந்து பகவான் கிருஷ்ணனுடைய அருளாலே அவர்கள் பிழைத்து கொண்டார்கள். 13ஆம் ஆண்டுதான் இந்த உலகத்திலே கடுமையான விஷயம் எது என்று சொன்னால் அவர்கள் தங்களை மறைத்து கொள்வது. மறைத்து கொள்வது என்றால் சாதாரணமான விஷயம் இல்லை. எதை மறைக்க முடியும்? இந்த உலகத்திலே மண்ணை மறைக்க முடியும். காற்றை கூட பலூனுக்குள்ளே வைத்து நாம் மறைத்து விடுகிறோம். நீரை கொண்டு வந்து ஒரு பாக்கெட்டிலே போட்டு வைத்துக் கொள்கிறோம், மறைத்து விடுகிறோம். ஆனால் நெருப்பு இருக்கிறதே, அந்த நெருப்பை மறைக்க முடியுமா? எந்த பொருளை எதை வைத்து கட்டினாலும் நெருப்பு எல்லாவற்றையும் துவம்சம் செய்துவிட்டு வெளியே வந்துவிடும். அப்படித்தான் பஞ்சபாண்டவர்களும் பாஞ்சாலியும் அவர்கள் தங்களை மறைத்து கொள்ள இயலுமா என்று சொன்னால் நிச்சயமாக மறைத்து கொள்ள இயலாது. ஆனாலும் அவர்கள் 1 ஆண்டு முழுமையாக அஞ்ஞாதவாசம் என்று சொல்லி தங்களை மறைத்து கொண்டார்கள். அப்படி மறைத்து கொண்டு வாழ்ந்து வெளியிலே வந்த அந்த அருமையான திருநாள்
அங்கே இருக்கக்கூடிய அந்த விராட தேசத்தினுடைய இளவரசனோடு வெளியிலே வந்து தன்னை வெளிக்காட்டிய அந்த திருநாள், அந்த விஜயதசமி அன்றைக்கு வன்னி மரத்திலே இருந்த துர்க்கையை வழிபாடு செய்து அந்த ஆயுதங்களையெல்லாம் எடுத்து அர்ஜுனன் வெற்றி பெற்றான் என்று மகாபாரதம் பேசும். அப்படி வெற்றிக்கான பரதேவதையாக துர்க்கை இருக்கிறாள். துன்பங்களிலே இருந்து காப்பாற்றுவதற்காக துர்க்கை இருக்கிறாள். துர்கமன் போன்ற அரக்கர்களை அழிப்பவளாக துர்க்கை இருக்கிறாள் என்பதனாலே காஞ்சி மகா சுவாமிகள் என்று போன்ற அருமையான குருநாதருடைய வழிகாட்டுதல் மூலமாக நல்ல மழை பெய்ய வேண்டும் என்று நாம் இந்த விடியலிலே பிரார்த்தனை செய்து ஓம் துர்காயே நமக என்கின்ற திருநாமத்தை சிந்திப்பதின் மூலமாக அளவற்ற வெற்றியை நாம் குவிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து லலிதா சகஸ்ரநாமத்தின் அருமை திருநாமங்களை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.